திருவள்ளுவர் கலைக்கூடம் நம்ம சேகர் அவர்கள் வந்து அவர் பெரிய இயக்குனர், பெரிய தயாரிப்பாளர். அவங்க வந்து சமீபத்தில வந்து இறந்தாங்க. உண்மையிலேயே வந்து இதயபூர்வமான ஒரு அஞ்சலிங்க அவருக்கு. அவர் என்ன ஏன் அப்டின்னா, சமூக சிந்தனை உள்ள ஒரு படத்த எடுத்தாரு. சமூக சிந்தனைன்னு பார்த்தா, "ஒண்ணா இருக்க கத்துக்கணும், காலம் மாறி போச்சு" அப்படிங்கிற நல்ல படங்கள இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பம் இருக்கணுங்க, கூட்டு குடும்பம் இருக்கணுங்க. வீட்ல உள்ள பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்றதுல ஒரு அழகான ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ரொம்ப அழகான தெளிவான ஒரு கதைய குடுக்கக்கூடிய நல்ல இயக்குனருங்க சேகர் அவர்கள் வந்து. என்ன ஒரு மன வருத்தம்னா, அவரோட இறப்புக்கு வடிவேலு போகலங்கிறது எல்லாருக்கும் ஒரு வருத்தமா இருந்தது. நம்ம ஏற்கனவே பல விஷயங்களுக்கு அவர் போகல. நம்ம குறை சொன்னா அதெல்லாம் விட்டுறலாம். ஏன் இவருக்கு மெயினா அவர் போகணும் அப்டின்னா, அதாவது வடிவேல ஒரு நல்ல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியனா உருவாக்குனதுல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. 2வது அவர் படங்கள்லயே பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி, செந்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு முக்கியத்துவம் குடுத்து, அந்த காலகட்டங்கள்லயே வடிவேலுக்கு குடுத்து, ஒரு ஈக்குவலான ரோல குடுத்து அவர முன்னேத்தியிருப்பாரு. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்ல படங்கள்லாம் அவரு குடுத்தாரு. அந்த நன்றி கடன் கூட இல்லையா அப்படிங்கிறது ஒரு சாமானிய பார்வையா இருக்குது. வடிவேலு அவர்கள் வந்து ஏன் இப்படி எல்லாரையுமே புறந்தள்ளிக்கிட்டே போறாங்க அப்படின்னு தெரியல. இவர்களுடைய மறைவுக்கு அவர் கண்டிப்பா வந்து அஞ்சலி நேர்ல செலுத்தியிருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்புமே இருந்தது. அதாவது இடையில கூட வ ஒ சேகர் அவர்கள் வந்து இடையில கூட கொஞ்சம் ஒரு பேட்டியில சொல்லுகிறப்போ சொன்னாரு, "படம் ஷூட்டிங் போகுங்க வந்து நீங்க இல்லன்னா நான் இல்ல" அப்படின்னு வந்து கால்ல விழுவாரு. ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நடக்கும்போது 10 தடவ வந்து கால்ல கால்ல விழுவாரு. அப்போ எனக்கே சங்கட்டமா இருக்கும். ஏன்டா ஏன் இப்படி வடிவேலு இப்படி பண்ற நானு கேட்பேன். இல்ல சார் நீங்க தான் சார் எனக்கு வாழ்க்கைய குடுத்தீங்க. அன்னைக்கு நான் பெரிய ஆள் ஆகுறதுக்கு காரணமே நீங்க தான் சார் அப்படின்னு அ மீண்டும் மீண்டும் கால்ல விழுவாரு. இத கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு என்ட்ட கேட்டாரு. யோவ்! எப்பயுமே கால்ல விழுறவன நம்பாதயா! அவன் தான் என் கால வருவான் அப்படின்னு சொல்லி அப்பயே என்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு அவரு. அந்த மாரி நிகழ்வு நெறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இடையில ஒரு வருத்தப்பட்ட ஒரு பேட்டி கூட சேகர் அவர்களுக்கு குடுத்திருந்தாங்க. ஒருவேள அதெல்லாம் மனம் புண்பட்டு, அதான் ஏன் இதெல்லாம் சொன்னாரு வெளியங்கிறது மாரி எதுவும் வடிவேலு வரலையா? இல்ல அவர் இயல்பே வந்து இந்த மாரி நிகழ்வுகளுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கிறாரா? அப்படிங்கிறது கூட தெரியல. ஏன்னா நெறைய இது மாரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. எதுக்குமே வந்து வடிவேலு வந்து கலந்துக்கிடல. அதனால வந்து ஆனா இதுக்கெல்லாம் அவர் வந்து கலந்திருக்கணும் கண்டிப்பா. சேகர் ஐயா அவருக்கெல்லாம் வந்து கண்டிப்பா கலந்திருக்கணும். ஏன்னா பார்க்குற நமக்கே தெரியுது. ஒரு வாழ்க்கை குடுக்குற ஒருத்தருக்கு வந்து நம்ம ஏன் வந்து நிராகரிச்சுக்கிட்டே போறோம் அப்படின்ட்டு அது ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வா இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு காமெடியன்னா அது நம்ம வடிவேல சொல்லணும். வடிவேல் இன்னைக்கு அவருடைய மீம்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு சேனல்லயும் அவருடைய காமெடியா இருக்கட்டும், இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காமெடியன், நல்ல மனிதரும் கூட ஏன் அவர் வந்து இப்படிலாம் நிகழ்வுல கலந்துக்க மாட்டேங்கிறாரு? ங்கிறது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. வடிவேலு அவர்கள் இனிமேலாவது அது மாரி வந்து நிகழ்வுக்குள்ள கலந்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாம் எதிர்பார்ப்பா இருக்காரு. ஏன்னா, இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன நன்றி கடன் மாரி தான். பண ரீதியா நீங்க பெரிய அளவுல இருக்கலாம். நீங்க இப்ப பண ரீதியா வந்து கூட யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறது கூட கிடையாது. அது கூட அடுத்த கட்ட அடுத்த விஷயங்கள் தான். ஆனா, இது மாரி நிகழ்வுக்கு ஒரு வந்துட்டு போனீங்கன்னா, நல்லாயிருக்கும். ஒரு பெரிய இடங்களுக்கு வர்றீங்க, சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. அங்கெல்லாம் நீங்க வர்றீங்க, பேசுறீங்க. இது வந்து சமாதியில, சந்நிதியிலன்னு கூட நீங்களே ஒரு இடத்துக்குலாம் போய் சொல்லியிருக்கிறீங்க. நெறைய விஷயங்கள் பெரிய இடங்களுக்கு போறீங்களே தவிர, சின்ன உங்கள வளர்த்து விட்டவங்களையும் நீங்க வந்து பார்க்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடணும் வடிவேலு சார். நீங்கலாம் வந்து எங்களுக்கு பெரிய ரோல் மாடலு. உண்மையிலேயே பெரிய நடிகர் அவரு. நீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்கள எந்த காலகட்டத்தில யாரும் மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரு, நல்ல நடிகரா இருக்கிறீங்க. கொஞ்சம் நல்ல மனிதராவும் இருக்கணுங்கிறது எல்லாம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா நீங்க இந்த மாரி நிகழ்வுகளுக்கு கலந்துக்கிடுங்க.